கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தரை வைத்த இடத்துல மரியாளும் மற்ற மரியாளும் அவருக்கு கந்தவர்க்கம் இடும்படி கடந்து போகிறார்கள். கல்லறை திறந்திருக்கிறது. தூதனானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த நாளில் அவர் உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் எல்லோரும் எல்லா திருச்சபைகளிலும் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். சரித்திரத்தை இரண்டாக பிளந்தவர் நம் தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தொருந்து உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். பாவ மனிதன் மரித்தால் அவனுக்கு திரும்ப மறுவாழ்வு கிடையாது. அதாவது அந்த சரீரம் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டாது. ஆனா திருச்சபைக்குள்ள இருக்கிற பெரிதான நம்பிக்கை, நாம் மரித்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ள திரும்ப நம்ம உயிரோடு எழும்புவோம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. அவர் எப்படி மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார் பாருங்க. இந்த நாளை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில மரித்திருக்கிற சூழ்நிலைகள், வியாதியில உங்களுடைய சரீரம் மரித்திருக்கலாம், பொருளாதாரம் மரித்த நிலையில இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு இராதபடி ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலையில இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினாலே மாற்ற முடியும். எப்போ நீங்க இந்த வார்த்தைகளை எனக்காக இந்த வார்த்தைன்னு சொல்லி நீங்க விசுவாசித்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். பாருங்க, இந்த வார்த்தை உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவை அவர் மரித்த தேவன் அல்ல. அநேகர் இன்னும் அவர் சிலுவையில் அறைந்து வைத்து தான் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவர் அறைந்தது உண்மை, ஆனா உயிரோடு எழுந்தது அதை விட மிக 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 உண்மை. இதை உலகமே ஒத்துக்கொண்டது. எப்படி பரிசேயர்கள் சதுசேயர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடி இதை நீங்க மறைத்து வைங்கன்னு சொன்னாங்களோ, அவ்வளவு அதிகமாய் உலகம் எல்லாம் பரவி இந்த நாள்ல உலகம் எல்லாம் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் பெருகி கொண்டேதான் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். இதுவே அவர் உயிர்த்தெழுந்ததற்கான ஆதாரம். நீங்க நம்புங்க, உங்க வாழ்க்கையில மரித்த நிலை எந்த காரியத்துல இருந்தாலும் கிறிஸ்து இயேசு அவைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை சாட்சியை நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.